11th standard chapter 5 exercise 5.1 la 15th problem பார்க்கலாம். In the binomial coefficients of 1 plus x the whole power n, the coefficients of the 5th, 6th and 7th terms are in AP. Find all values of n. இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா binomial coefficient of 1 plus x power n இதை யூஸ் பண்ணி நம்ம எதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 5th டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 6th 7th இந்த மூணு டேர்மே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏபியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏபி இஸ் நதிங் பட் arithmetic progression. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா n ஓட வேல்யூ தான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். In general that is 1 plus x the whole power n அதோட ஜெனரல் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா tr plus 1 equal to ncr x to the power n minus r into a to the power r. இப்போ இங்க x இருக்க இடத்துல 1 இருக்கு, so 1 to the power n minus r. a இருக்க இடத்துல x இருக்கு, so x to the power r. இது first equation எடுத்துக்கிறோம். To find the coefficient of 5th, 6th and 7th terms. இப்போ நீ 5th term கண்டுபிடிக்கணும் அப்படினா r ஓட வேல்யூ என்ன போடணும்? 5 ன்னு போட்டோம்னா 5 plus 1 6 ஆயிடும். அப்ப r ஓட வேல்யூ வந்து 4 ன்னு போட்டாதான் 4 plus 1 5 ஆயிடும். இப்போ 6th termனா 5 plus 1 ன்னு போடணும். 7th termனா 6 plus 1 ன்னு போடணும். சோ அத தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். Put r equal to 4 5 6 in first equation. இந்த first equationல போட போறோம். அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. Coefficient of 5th, 6th, 7th terms in 1 plus x the whole power n r. சோ இப்போ இங்க வந்து r க்கு பதிலா என்ன போடுறோம்னா 4 ன்னு போடுறோம். அப்படியே மைண்ட் கால்குலேஷன்லயே தான் போடுறோம். அப்ப இங்க என்ன வரும்னா nc4 ன்னு வரும். இங்க n minus 4 ன்னு வரும். x to the power 4 ன்னு வரும். ஆல்ரெடி நான் previous problemலயே சொல்லிருந்தேன் 1 to the power any number என்ன n க்கு பதிலா r க்கு பதிலா எந்த நம்பர் போட்டாலும் 1 how many times multiply பண்ணாலும் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும்னா 1 தான் வரும். சோ இத process-அ அப்படியே லிமிட் பண்ணிடுறோம். இந்த x to the power r இதோட கோஎஃபிஷியன்ட். அப்ப நம்ம 4 எடுக்கும்போது இங்க என்ன வரும்? x to the power 4 ன்னு வரும். r க்கு பதில் 4 போட்டோம்னா அப்ப 4 ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க nc4. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 5. இப்போ இங்க என்ன வரும்? nc5 ன்னு வரும். இங்க n - 5 ன்னு வரும். இத விட்டுடலாம். x to the power 5. அப்ப x to the power 5 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? nc5. நெக்ஸ்ட் r க்கு பதிலா என்ன போடுறோம்? 6. அப்ப x to the power 6 ன்னு வரும். அப்ப x to the power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் nc, r க்கு பதில் 6. சோ nc6 போட்டாச்சு. சோ இது மூணும் தான் நமக்கு கோஎஃபிஷியன்ட்டா வருது. இந்த மூணு டேர்ம்ஸ் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா ஏபியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ ஏபி இஸ் நதிங் பட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல லேர்ன் அவுட் பண்ணிருக்கோம். ஏபினா என்னன்னா t2 மைனஸ் அதாவது t2 minus t1 equal to t3 minus t2. இதுதான் AP ஓட condition for AP condition. So இப்போ இது term 1, இது term 2, இது term 3. இப்போ t2 minus t1 அப்படி போட்டோம்னா nc5 minus nc4 ன்னு வரும் equal to nc6 minus nc5 ன்னு வரும். So இந்த minus nc5 வந்து இந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆயிடும்னா plus nc5 ஆயிடும். அப்ப nc5 plus nc5 equal to nc6 plus nc4 ன்னு வரும். அததான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். 2nc5 equal to nc4 plus nc6. So இந்த வேல தான் இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் போடணும்னு கிடையாது, எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்லிருக்கேன். இது term 1, term 2, term 3. அப்ப AP ஓட கண்டிஷன் t2 minus t1 equal to t3 minus t2. சோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 2nc5 equal to nc4 plus nc6 ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் 2 இந்த nc5 வந்து டினாமினேட்டர்ல கொண்டு போயிடுறோம். 2 மட்டும் இங்க இருக்கு. இந்த nc5 டிவிஷன்ல கொண்டு போயிடுறோம். ரெண்டு பிளஸ் இருக்கிறதுனால செப்பரேட் டிவிஷனா எடுத்து போறோம். ஹோல் டு தி பவரா எடுக்கல, தனித்தனியா எடுத்துப்போம். அப்ப nc4 by nc5 plus nc6 by nc5. ஏன் இப்படி எடுத்துர்க்கேன் செப்பரேட்டான்னு சொல்றேன். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக தான். எந்த ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ncr by ncr minus 1. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்துச்சு அப்படினா இத எப்படி எழுதலாம்னா n minus r plus 1 whole divided by r ன்னு எழுதலாம். அதாவது nc6 r minus 1னா 6 minus 1 என்னவா இருக்கும்? 5 ஆ இருக்கும். இங்க 6 இருந்தா இங்க 5 இருக்கும். இங்க 5 இருந்தா இங்க 4 இருக்கும். இங்க 7 இருந்தா இங்க 6 இருக்கும். அந்த மாதிரி ஒன்னு கம்மியா இருந்துச்சுனா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க மேல சின்ன நம்பர் இருக்கு, கீழ பெரிய நம்பர் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு மேல தான் பெரிய நம்பர் இருக்கணும். இந்த கண்டிஷன்
சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. இது வந்து ஈஸியா மேல பெரிய நம்பர் 6 கீழே சின்ன நம்பர் இருக்கு. ஸோ இதுக்கு டைரக்டாவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன்னா 1 டிவைடட் பைன்னு எழுதுறேன். 1 டிவைடட் பை NC5 by NC4 பெரிய நம்பரை மேலே எழுதிக்கிறேன். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்சர் இந்த क्वेश्चनே கிடைச்சிரும். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக 1 டிவைடட் பைன்னு போட்டு இதை ரெசிப்ரோக்கலா எழுதிருக்கேன். So 2 equal to 1 whole divided by NC5 by NC4 plus NC6 by NC5. So இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 5 அதாவது r by r minus 1 இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா? n minus r plus 1. அப்ப n minus இந்த 1 அப்படியே தான் இருக்கும். இது as it is whole divided by n minus r ஓட வேல்யூ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கறது தான் r ஓட வேல்யூ. 5 ஃபார்முலால என்ன இருக்கு? plus 1 divided by r na divided by 5. இப்போ இந்த டேர்ம்க்கு போயிடலாம். அதே மாதிரி NCR divided by r minus 1. இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. சோ இப்போ இங்க r ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அப்ப n minus தான இருக்கு. சோ n minus r ஓட வேல்யூ 6. ஃபார்முலால +1 இருக்கு. whole divided by r க்கு பதிலா என்ன போடுறோம்னா 6 ன்னு போடுறோம். சோ இப்போ இத வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். 1 divided by ன்னு இருக்கத ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா இங்க கீழ இருக்க 5 எங்க போய்டும்? மேல போய்டும். So 5 divided by n minus 5 plus 1. 5 ல 1 subtract பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 4. So n minus 4 ன்னு வந்துருச்சு. plus இங்க வந்து 6 minus 6 plus 1 அப்ப minus 5. 6 ல 1 subtract பண்ணிட்டா 5. bigger number sign வந்து minus. So n minus 5 by 6. next இத வந்து cross multiply LCM எடுத்துக்கலாம். So LCM எடுத்தோம்னா 6 into n minus 4 தான் LCM. 6 into n minus 4. இங்க cross multiply பண்ணிக்கலாம். 6 into 5 வந்து 30. இங்க ஆல்ரெடி n minus 5 இருக்கு. இது ஒரு செப்பரேட் பிராக்கெட்டா போட்டுக்கலாம். n minus 5 into n minus 4 அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை இங்க cross multiply பண்ணிக்கிறோம். அப்ப 6 into 2 வந்து 12. இந்த n minus 4 மேல போயிடுச்சு. இங்க டினாமினேட்டர்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. இந்த 30 as it is. இப்போ இத வந்து n into n square plus into minus minus 4 into n வந்து minus 4n. next plus into minus minus 5 into n வந்து 5n. next minus into minus plus 5 into 4 வந்து 20. so இப்போ இத சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள 12 into n 12n plus into minus minus 12 into 4 வந்து 48. இந்த 30 யோ 20 யோ ஆட் பண்ணிக்கிறோம். 30 plus 20 வந்து 50 ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இந்த n square as it is n square எழுதியாச்சு. இது minus 4n minus 5n. அப்ப என்ன ஆயிடும்னா minus 9n ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு 0 ஆக்கிடுறோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடா. சோ இங்க n square as it is அப்படியே எழுதியாச்சு. minus 9n minus 12n as it is. இந்த plus 12n அந்த சைடு போச்சுனா minus 12n ஆயிடுச்சு. இந்த plus 50 அப்படியே எழுதியாச்சு. minus 48 அந்த சைடு கொண்டு போனோம்னா plus 48 ஆயிடும் equal to 0. next n square as it is. இப்போ இது ரெண்டுத்தையும் n term right terms ஆ இருக்குது. அப்ப minus 9 யும் minus 12 யும் ஆட் பண்ணோம்னா minus 21n ன்னு வந்துரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 50 plus 48 வந்து 98 equal to 0. இப்போ quadratic equation ஃபார்ம்ல இருக்குது. so 98 வரணும். 98 14 into 7 ன்னு எடுக்கிறோம். இங்க என்ன 98 வரணும்னு பாத்தீங்கன்னா plus. so minus into minus plus ஆயிடும். minus 14 ம் minus 7 ம் minus 21. so ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணிச்சு. இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவும் கிடையாது. so டிவைட் பண்ற வேலை கிடையாது. as it is எடுத்து அப்படியே எழுத வேண்டியதுதான். n minus 14 bracket n minus 7 equal to 0. so இத தனியா எடுக்கிறோம். n minus 14 equal to 0 னா n equal to 14. n minus 7 equal to 0 னா n equal to 7. find the values of n ன்னு கேட்டிருக்காங்க. therefore the values of n equal to 7 or n equal to 14. that's all.